கான் திரைப்பட விழாவையொட்டி நடைபெற்ற மாணவர்களுக்கான குறும்பட போட்டியில் குடியரசைச் சேர்ந்த இந்திய இளையர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அனைத்துலக விருதை பெற்ற நமது இளம் படைப்பாளர்களை சந்தித்து வந்தார் எமது நிருபர் நஸ்ரத் ஹசான். இதுதான் விருது பெற்ற குறும்படத்தின் தலைப்பு. மரணத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த 5 நிமிட படம் அனைத்துலக அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இந்த போட்டிக்காக உலகம் முழுவதிலிருந்தும் 36 படைப்புகள் தாக்கல் செய்யப்பட்டன. விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட 3 படைப்புகளில் இதுவும் ஒன்று. விருது பெற்ற மற்ற 2 படைப்புகள் அமெரிக்காவிலிருந்தும் பிரேசிலிலிருந்தும் அனுப்பப்பட்டவை. நமது இளையர்களின் படைப்பும் விருது பெற என்ன காரணம்? எடுத்துக்காட்டி அம்சம்னா நம்ம எடுத்த டாபிக் அந்த மாதிரி தலைப்பு என்னன்னா ஒரு மரணத்தை பத்தி. பட் மரணத்தை வந்து ஒரு ஆகோஷமா ஒரு அசிங்கமா காட்டாம ஒரு நல்ல ஒரு கிரேஸ்ஃபுல்லா, அதாவது அந்த மாதிரி ஒரு நல்ல முறையில காட்டுற மாதிரி காட்டுறோம். சோ இதுவே வந்து எனக்கு வெற்றி காரணமா இருக்கலாம். பிகாஸ் மக்கள் பாக்குற பார்வை என்னன்னா மரணம்னா வந்து ஒரு மாதிரியான இது வந்து பேசக்கூடாது, ரொம்ப ஒரு டெபுவான சப்ஜெக்ட் அந்த மாதிரி. சோ இது வந்து நம்ம நல்ல முறையில காட்டியிருக்கிறதால 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம காட்டியிருக்கோம், ஆக்கப்பூர்வமா காட்டியிருக்கோம். அதே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதுக்கு. சோ காட்டுனதுனாலதான் வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதாவது அந்த ஜட்ஜஸ் ஏத்துக்கிட்டாங்க. விருது பெற்ற படத்தின் இயக்குனர் சலீம் ஹாடி SIM பல்கலைக்கழக மாணவர். இவ்வாண்டு பட்டம் பெறும் வடிவமைப்பு துறை மாணவர்களில் இவரும் ஒருவர். சொல்லப்போனா இந்த படத்துறைக்கு ரொம்ப புதுசு. நான் ஃபிலிம் ட்ரெயின் இல்ல, என்னோட 3 கூட்டாளியுமே ஃபிலிம் ட்ரெயின் இல்ல. யாருக்குமே ஃபிலிமை பத்தி எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஏதாச்சும் பண்ணலாம்னு யோசிச்சோம். ஸோ ட்ரைபாட்ல வச்சு தான் எடுக்கணும்னு இல்லை, சும்மா தரையில கூட வச்சு எடுக்கலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நமக்குன்னு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம பண்ணோம். ஸோ நம்ம நினைக்கவே இல்லை நம்ம தேக்க போறோம்னு. போட்டியில் கலந்து கொண்ட மற்ற குழுக்கள் அதிக செலவில் தங்களது படைப்புகளை தயாரித்துள்ளன. படப்பிடிப்பை வெளிநாடுகளிலும் வைத்தன ஒரு சில குழுக்கள். இந்த படைப்புக்கு வந்து நாங்க ஒரே ஒரு வெள்ளி தான் செலவழிச்சோம். சிறங்கன் சாலையில பூ வாங்கினோம். அந்த பூ வந்து ஒரு சீனுக்கு பயன்படுத்தினதுதான். மற்றது எல்லாம் பீச்சுக்கு போய் எடுத்ததுதான். காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு சாங்கி பீச்சுக்கு போய் அந்த சூரியன் உதிக்கிறதை எடுத்து அதை வந்து ஒரு நல்ல எடிட் பண்றப்போ நல்லா காட்டியிருந்தோம். எதிர்பாராமல் கிடைத்த வெற்றி என்றாலும் இது எங்களது முதல் படி என்கின்றனர் இந்த இளம் படைப்பாளர்கள். மென்மேலும் உள்ளூர் கலைத்துறையில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள இந்த விருது தங்களுக்கு ஊக்கமளித்திருப்பதாக இவர்கள் கூறுகின்றனர். எதிர்கால திட்டம் பார்க்க போனா இந்த படத்தை செஞ்சதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு படம் மைண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் லைக் அதுவும் வந்து இன்னொரு வெற்றியாக வந்து எதிர்பார்க்கிறேன். இவர்களை போன்ற இளையர்களை ஊக்குவிக்கும் வகையில் SIM பல்கலைக்கழகம் கண்காட்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. குடியரசின் கலைத்துறை மேம்பட்ட பொருளாதார வளர்ச்சி காணக்கூடிய சந்தைகளில் ஒன்றென சிங்கப்பூர் அரசாங்கம் வகைப்படுத்தியிருக்கிறது. ஏறக்குறைய 100,000 பேர் கலை, தகவல் தொடர்பு, வடிவமைப்பு துறைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இம்மாதிரியான துறைகளுக்கு தேவையான மனித வளத்தை உருவாக்குவதில் SIM போன்ற உயர்கல்வி நிலையங்கள் ஈடுபட்டு வருகின்றன. மாணவர்களின் தொழில்நுட்ப ஆற்றலை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களிடையே புத்தாக்க சிந்தனையை ஊக்குவிக்க SIM காட்டி வரும் முனைப்பு பாராட்டுக்குரியது. வசந்தம் தமிழ் செய்திக்காக நஸ்ரத் ஹசான்.